வணக்கம். விசச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கும் சிகிச்சை முறைகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விசச்சாராயம் குடித்து தற்போது 141 பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவர்களின் நிலை என்ன, விவரங்களை சொல்லலாம். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தியதில் மொத்தமாக 193 பேர் இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையாக அதிகரித்து வருகிறது. இதில் 141 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அடுத்தடுத்து அதிகரித்து வருகிறது. அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களுடைய அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சையில அவர்களுக்கு சிகிச்சை பலனளிக்காமல் பலர் தொடர்ந்து உயிரிழந்து வருகிறார்கள். அதுல பல்வேறு முறைகளில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதாவது 8 முறைகள் அவர்களுக்கு 8 முறைகளில் இந்த சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் அனுமதிக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு எத்தனால் ஊசி, அந்த எத்தனால் ஊசி 8 மில்லியில அவர்களுக்கு முதல் அந்த 1 மணி நேரத்திற்குள் அவர்களுக்கு இந்த எத்தனால் ஊசி ஏற்றப்படுகிறது. அதிலிருந்து ஒவ்வொரு மணிக்கும் ஒரு 1 மில்லி அளவுல இந்த எத்தனால் ஊசியை போடுகிறார்கள். அதே போல மூக்கு வழி பிராணவாயு உடனடியாக செலுத்துதல், அதே போன்று அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலின் மூலமாக பல்வேறு மருந்துகளை, பார்பி அண்ட் டெட்சு என்ற மருந்துகளை அவர்கள் வழங்குகிறார்கள். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை 76 மில்லி இந்த மருந்து வழங்கப்படுகிறது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று லியோகோவோரின் என்ற ஒரு மருந்து ஊசி மூலமாக இது நரம்பு வழியாக 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை செலுத்தப்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதற்கு பிறகு 5ஆவதாக இரத்த சீரத்தில் உள்ள பைபார்போனேட் அளவினை சரி செய்வதற்கு சோடா பை கார்பனேட் ஊசி மூலமாக செலுத்தப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஹெமோடயாலிசிஸ் என்ற ஒரு மருத்துவ சிகிச்சையையும் மேற்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு பேண்டோ பிராசோல் என்ற ஒரு ஊசி மூலமாக அந்த மருந்தினை செலுத்துகிறார்கள். அதே போன்று செயற்கை சுவாசம், வெண்டிலேட்டர், இது போன்ற அந்த சிகிச்சை முறைகள், இந்த 8 சிகிச்சை முறைகளை இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களுக்கு, அதே போல விஷச்சாராயம் அருந்தியதாக அனுமதிக்கப்படுபவர்களுக்கு இந்த 8 சிகிச்சை முறைகளை வழங்குவதாக கூறுகிறார்கள். அதன்படி தற்பொழுது வரை இந்த 4 மருத்துவமனைகளிலும், விழுப்புரம், ஜிப்மர் மற்றும் சேலம், கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைகளில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது 20 எண்ணிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களுக்கு தான் இந்த அனைத்து மருத்துவமனைகளையும் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன்படி அந்த சிகிச்சைகளை மேற்கொண்டதில் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் இருந்த 7 பேர் அவர்கள் தற்பொழுது மீண்டு அவர்கள் சாதாரண வார்டுக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்ற விவரங்களை மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வெண்டிலேட்டர் அளவிற்கு சென்று அவர்கள் மீண்டு வந்திருக்கிறார்கள் என்பதையும், அதே வேளையில் ஒரு சில தாமதமாக மருத்துவமனைக்கு வந்தவர்கள் அவர்களைத்தான் உடனடியாக காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இருந்ததாகவும், ஏற்கனவே அவர்கள் பாதிக்கப்பட்டு மூளையில் பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டதனால, நரம்பு மண்டலம் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டதனால அவர்களை இந்த மருத்துவ முறை மூலமாக மீட்க முடியவில்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். பாதிப்பு ஏற்பட்டவுடன் வந்தவர்களுக்கு இதுபோன்ற வெண்டிலேட்டர் வரை சென்றவுடனும் அவர்களை மீட்டு சாதாரண வார்டுக்கு கொண்டு வந்திருப்பதாகவும், அதன்படி 7 பேர் அவ்வாறு மீண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். உயிர்பலியினுடைய எண்ணிக்கை 55ஆக இருந்து வருகிறது. 141 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள். இதுல இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில், குறிப்பாக கருணாபுரம் என்ற அந்த பகுதியில் மட்டுமே 56 பேர் பாதிக்கப்பட்டவர்கள். அதுல அந்த ஊரில் மட்டுமே மொத்தமாக 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது 56 பேர் இன்னும் அந்த கருணாபுரம் பகுதியை சேர்ந்த ஒரு சிகிச்சையில் இருக்கிறார்கள். இதுவரை 31 பேர் அங்கே பகுதியிலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கள்ளக்குறிச்சியினுடைய நகர் பகுதியில் ஒரு 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிகமான உயிரிழப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது ஒன்று. அதே போன்று மாதவச்சேரி என்ற கிராமத்தில் 11 பேர் பாதிக்கப்பட்டு 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 141 பேர்ல இந்த 20 பேருக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், அவர்களுக்கு அதிதீவிர சிகிச்சை பார்க்கணும் என்றால் இந்த ரெட் ஜோன் என்று வைத்திருக்கக்கூடிய இந்த பகுதி தான் அதிதீவிர சிகிச்சை பிரிவு. அங்கே அவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவ குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அவர்களை மீட்டு சாதாரண வார்டுக்கு கொண்டு செல்வதற்கான மருத்துவ முறைகள் அனைத்தையும் பின்பற்றுவதாகவும், அதற்கான போதுமான மருந்துகள் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.